இப்போ உங்கள் லைஃப்பில் புதுசாக வந்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைமை ஒரு 8 வருஷம் 10 வருஷம் உங்கள் கூட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருந்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிறத விட லைஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குல்ல. சரி, ஓகே. காலையிலேருந்து ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்தது. அதனால் டே 68 ஆஃப் 100 டேஸில் சூப்பராக ஒரு ஆப்பிள் ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆப்பிளை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு, பேக்கிங் சோடா, உப்பு, கொஞ்சமாக கலரு, அது கூடயே தயிர் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா திக்காக பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு 1 கப்பு சர்க்கரை கூட 1 கப்பு தண்ணி ஊற்றி 2 ஏலக்காய் போட்டு நல்லா திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம ஆப்பில் நம்ம மாவு கூட நல்லா டிப் பண்ணி சுட சுட எண்ணெயில் போட்டு மேலே இருக்கிற லேயர் மட்டும் நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே தூக்கி நம்ம சுகர் சிரப்பில் போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.